ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். கேஸ் அடுப்பில் மஞ்சத்தூளை தூவி பாருங்கள், உங்களோட கேஸ் மிச்சமாகும். அது எப்படிங்கிறத இன்றைக்கி நான் டிப்ஸில் சொல்லியிருக்கேன். இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸுகளும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு, நம்ம அர்ஜெண்ட்டாக ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறோம் அப்படின்னா நம்மளோட தங்க கம்மலாக இருக்கட்டும், மோதிரம் எதுவாக இருந்தாலுமே நம்ம க்ளீன் பண்ணாமல் வச்சுருப்போம். அது கொஞ்சம் அழுக்கு படிஞ்சு போய் மங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் தங்க நகைகள்லாம். அதை எப்படி உடனே நம்ம பாலிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டிப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியான டிப்பு. சோப்பு, லிக்விடு எதுவுமே தேவையில்லை. எதுவும் நம்ம ஊற வைக்கணும்னு தேவையில்லை. ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். ஒரு தக்காளியை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண ஒரு தக்காளியில் இந்த கம்மலை இந்த மாதிரி தக்காளியில் மாட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாட்டிட்டு கட் பண்ண இன்னொரு பகுதி தக்காளி இருக்குல்ல, அதை இந்த கம்மல் மேலே வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் போதும். நம்ம ரொம்ப அழுத்தம்லாம் கொடுத்து தேய்க்கணும் தேவையே இல்லை. லைட்டாக இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்க அழுக்கு படிஞ்சு போய் இருந்துச்சுது அப்படின்னா அது எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிரும். நான் இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ தண்ணியில் அலசிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ நல்லா பளிச்சுன்னு புது கம்மல் மாதிரி இருக்குது. மோதிரமும் ரொம்ப அழுக்காக இருக்குது. அதையும் இந்த தக்காளி மேலே இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டு இன்னொரு கட் பண்ண தக்காளி இருக்குல்ல, அதை வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சாலே போதும். மோதிரமும் நல்லா பளிச்சுன்னு ஆயிருங்க. இதுக்காக நம்ம ஊற வைக்கணும், லிக்விட் வாங்கி வைக்கணும் தேவையே இல்லை. ஒரு தக்காளி இருந்தாலே போதும். நம்மளோட கம்மல், மோதிரம், செயின் எந்த ஒரு தங்க நகையாக இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பீக்கங்காய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த தோலை சீவி தூர போட்டுட்டு நம்ம குழம்பு வைப்போம். இனிமேல் பீக்கங்காயோட தோலை தூக்கி தூர போடாதுங்க. இதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே நம்ம பயன்படுத்தலாங்க. நான் தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தோலை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீக்கங்காயில் எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அதே மாதிரி இந்த தோல்லையும் ரொம்ப சத்து இருக்குது. மலச்சிக்கலுக்கும் பீக்கங்காயோட தோல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா பொரிய விடலாம். இது கூடவே ஒரு 5 பூண்டு சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப சின்ன பூண்டாக இருக்கிறதுனால 5 சேர்த்துக்கிறேன். பெரிய பூண்டாக இருந்ததுன்னா 3 பூண்டு சேர்த்தா போதும். இப்போ இந்த பீக்கங்காவோட தோலை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு ஏற்ற வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. நான் 3 வரமிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். பீக்கங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தேங்காவும் இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு புளியும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். தேவையான அளவும் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தால்சம் கொடுக்கணும்னா கூட கொடுத்துக்கலாம். நான் தால்சம் பண்ணலை. இட்லியோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சூடான சாதத்தோட போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு எதுவுமே தேவை இருக்காது சாதத்துக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான சட்னி. இட்லி, தோசை, சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் பீக்கங்காய் தோலை தூக்கி தூர போடாதங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சட்னி வச்சுக்கலாம். நம்ம வீட்டு கேஸ் அடுப்பில் தீ ஒழுங்காக எரியலை அப்படின்னா கேஸ் தான் ரொம்ப வேஸ்ட்டாக போகும். அந்த பர்னரில் ஏதாச்சும் அடப்பு இருந்துச்சுது அப்படின்னா தீ சரியாக எரியாது. ஒரு சில ஓட்டையில் அடப்பு இருக்கும். நம்ம பால் வச்சு பொங்கலானோ சாதம் எதுவும் கொட்டினாலும் பர்னரில் போய் அடைச்சிக்கும். நமக்கு அதில் தீ எரியவே எரியாது. கேஸ் தான் வேஸ்ட்டாக போகும். இதை ஈஸியாக அந்த அடப்பை நம்ம சரி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேங்காய் எண்ணெயும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மற்ற எண்ணெய் சேர்க்கக்கூடாது, தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் அதிகமாக சேர்க்கக்கூடாது, தேங்காய் எண்ணெய் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ பர்னரில் மஞ்சத்தூள் கலந்த இந்த தேங்காய் எண்ணெயை இந்த பர்னரில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடலாம். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி விடும்போது அதில் எதில் அடப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சும்மா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற அடப்பு தெரியவே தெரியாது. இப்போ பாருங்கள், இந்த இதில் தேங்காய் எண்ணெய் நம்ம தேய்ச்சதுமே அந்த அடப்பு எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். அந்த தேய்க்காத பகுதியில் பாருங்கள், நமக்கு அந்த ஓட்டைகள்லாம் சரியாக தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும். இந்த மாதிரி மஞ்சள் கலந்த எண்ணெயோட நம்ம அப்ளை பண்ணிவிட்டு பார்க்கும்போது எதில் அடப்பு இருக்குதுங்கிறத நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஊக்கு இல்லைனா ஊசி வச்சு அந்த அடப்பான பகுதியை நம்ம குத்தி விட்டோம் அப்படின்னா எதுவும் அடைச்சிருந்தது அப்படின்னா வெளியில் வந்துடும். இப்போ நான் பாருங்கள், எனக்கு இதில் அடப்பு இருக்குது. அந்த சின்ன ஓட்டையாக இருக்கிறதுல இப்போ நான் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்த பிறகு தான் தெரியுது. அதுக்கு முன்னே தெரியவே இல்லை. ஒரு ஊக்கு எடுத்திருக்கேன். அந்த அடப்பு இருக்கிறத இந்த ஊக்கை வச்சு குத்தி எடுத்தோம் அப்படின்னா அது வெளியில் வந்துடும். எதுவும் கொட்டிருச்சுது அப்படின்னா நமக்கு போய் அடைச்சிக்கும். நமக்கு தீ எரியவே எரியாது. அந்த மாதிரி இல்லாமல்
இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து எதில் அடப்பு இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எனக்கு அடப்பு இருந்ததை வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி காட்டுதேன். இப்போ எப்படி அழகாக தீ எரியுதுன்னு பாருங்கள். நமக்கு கேஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே மிச்சம். அப்படி அடப்போடு வச்சுட்டு நம்ம பற்ற வச்சு சமைச்சோம் அப்படின்னா நமக்கு கேஸ் தான் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயும் மஞ்சளும் சேர்ந்து கலந்து நம்ம தேய்க்கும் போது பர்னரும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி அடப்பை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா 1 மாதம் ஓடக்கூடிய கேஸு 2-3 மாதத்துக்கு ஓடும். சமைக்க போகிறோம் அப்படின்னா பாத்திரத்தை உடனே வந்து அடுப்பில் வச்சு அடுப்பை வந்து ஆன் பண்ணிடக்கூடாது. அந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி எதுவும் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அதை வந்து காயறதுக்கே வந்து கொஞ்சம் நேரம் ஆயிரும். நமக்கு கேஸு தான் வேஸ்ட் ஆகும். அதனால் அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு துணி வச்சு வந்து அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சு சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கேஸ் வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி நம்ம சமைக்கும் போதும் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கேஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஓடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க கீ எல்லாம் ஒரு கீ செயின் போட்டு மாட்டி வச்சுருப்போம். அந்த கீ செயின் வந்து அந்திரிச்சுது, கீ செயினும் நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா இப்படி சிங்கிளாக தான் வந்து கீயை வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம வெளியில் எங்கேயும் போகிறோம் அப்படின்னா பேக்கில் போட்டு கொண்டு போகும்போது அது மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம தேடுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட கீ செயின் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஊக்கம் எடுத்துக்கோங்க. ஊக்கம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ் ஆகாது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பு வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக நம்ம வந்து ஒரு பாத்திரம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து 3-4 இருக்கும். இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம உடனே கையை வச்சு கிழிச்சு எடுத்தோம் அப்படின்னா சரியாக கிழியாமல் நமக்கு வந்து பாதி கிழிஞ்சி பாதி அப்படியே ஒட்டி போய் இருக்கும். நம்ம வந்து என்னதான் ஸ்க்ரப்பர்லாம் வச்சு தேய்ச்சாலுமே அது போகவே போகாது. ரொம்ப நாளைக்கு வந்து அது அப்படியே தான் இருக்கும். பார்க்குறதுக்கும் அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஸ்டிக்கரை எப்படி ஈஸியாக எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஒரு மெழுகுபர்த்தி பொருத்தி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி அந்த ஸ்டிக்கர் இருக்க பகுதியை வந்து இந்த மாதிரி அந்த நெருப்பில் வந்து காட்டிட்டு ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டிக்கர் வந்து நல்லா ஈஸியாக வந்து வெளியில் வந்துருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்காக நம்ம ஸ்க்ரப்பர்லாம் வச்சு தேய்க்கணும் தேவையில்லை. அதில் இருக்கிற அந்த பசை வந்து லைட்டாக இருக்குது அப்படின்னா அந்த பசைக்கு வந்து கொஞ்சமாக அந்த இடத்துல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துணியை வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டின அந்த பசைலாம் எதுவுமே இருக்கிற இடமே தெரியாது. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் வச்சு நீங்கள் எடுக்காமல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த பசை வந்து போகவே போகாது. அது பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பசை இருக்கிற இடமே தெரியாது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.